ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உங்களுக்கு முன்பாக போகிறார். தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தவர் தாம் சொன்னபடியே மீண்டும் வரப்போகிறார். ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். மத்தேயு 28:6. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் கர்த்தருடைய கல்லறைக்கு கந்த வர்க்கமிடும்படி புறப்பட்டு கல்லறையிலிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது தேவதூதனானவர் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்றார்.
ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். மனுஷர்களின் பாவத்திற்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசுவை நம்மில் இன்னும் அநேகர் கர்த்தரை அடக்கம் பண்ணின கல்லறை இடத்திலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை மேற்கொண்டார். அவர்தாமே மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்ததினாலே நாமும் உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளார். நாம் செலுத்த வேண்டிய பாவக்கடனை அத்தனையும் அவர் நமக்காக சிலுவையிலே செலுத்திவிட்டார். நாம் எதையும் சுமக்கவும் செலுத்தவும் தேவையில்லை. உயிர் தெழுந்த இயேசுவை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்வோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற யாவரும் பிழைத்துக் கொள்வோம். ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. Praise God. He is not here. He has risen. Just as he said, come and see the place where he lay. Matthew chapter 28 verse 6. Since death came through a man, the resurrection of the dead comes also through a man. The first man was of the dust of the earth. The second man is of heaven. That I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings, becoming conformed to his death, and by all means attaining the resurrection from the dead, early on the first day of the week. Mary Magdalene, Mary the mother of James, and Salome went to the tomb to anoint the Lord. Then an angel of the Lord said to them, do not be afraid. You are looking for Jesus of Nazareth, who was crucified. He has risen. He is not here. Here is the place where they laid him. Remember how he told you while he was still in Galilee, that the Son of Man is to be delivered into the hands of men, and they will kill him, and on the third day he will be killed and rise again. Many of us still searching for Jesus, who died for the sins of mankind and rose again. In the tomb where the Lord was buried, he conquered death and conquered hell. By conquering death and rising again, he has given us hope that we too will be resurrected. He paid all the sin debt we owe on the cross for us. We no longer needed to carry or pay anything. Let us look to the risen Jesus and live. So will who look to the risen Jesus Christ will live. God bless you all.